கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரோமர் 1 அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்னென்றைக்கும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் என்று சொல்கிற ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் இன்னைக்கு தெய்வத்தை ஆராதிப்பதை மறந்து மனிதர்களை ஆராதிக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்க முடிகிறது. இன்னைக்கு நம்மை உருவாக்கின தெய்வம், நம்மை படைத்த தெய்வம், நமக்கு பாதுகாப்பை கொடுத்த தெய்வம், நம்முடைய தேவைகளை சந்தித்து கொடுத்த தெய்வம், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணமடைந்து 3வது நாள் உயிரோடு எழும்பின தெய்வம், ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் தெளிவாய் நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதான மனிதர்கள் இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சத்தியத்தை இன்னைக்கு மனிதர்கள் பொய்யாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அது எப்படி மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை கூட என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அது தெய்வத்தை மையப்படுத்துவதை தவிர்த்து இவர்கள் மனிதர்களை மையப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனாலே தான் இது எனக்கு உண்டாகும் என்று உண்டானது, இந்த மனிதனால் தான் எனக்கு நன்மைகள் உருவானது என்று சொல்லி இன்னைக்கு அநேக பேர் தெய்வத்தை மறந்து மனிதர்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த மேன்மை இன்னைக்கு அநேக பேர் விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் என்ன செய்யறாங்க, தெய்வம் செய்ததை சொல்லாமல் என்னால் இது முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான அனுபவங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது, விக்கிரகத்தினுடைய தன்மைகள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சபைகளுக்குள்ளே மாறிக்கொண்டிருப்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா நம் விக்கிரகத்துடைய ஆராதனை என்று சொல்லும் போது தெளிவா இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். தெய்வத்தை விட்டு நாம் எதையெல்லாம் மேன்மைப்படுத்துகிறோமோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை தன்மை என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு மனிதர்கள் தெய்வத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய இடத்துல மனிதனை மையப்படுத்தும் போது அங்க எதாய் மாற்றப்படுது, விக்கிரக ஆராதனைகளாய், விக்கிரக ஆராதனை தன்மையில் உருவாகுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அதை விரும்புகிறவர்களும் யாரா இருக்கிறாங்க, அவர்களும் விக்கிரகத்தினுடைய தன்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மைகள் யாருக்குள்ள இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. ஏன்னா இந்த அனுபவத்தினால அநேக பேருக்கு என்ன செஞ்சப்பட்டிருக்கிறதாமா, அதாவது தேவ கோபம் வெளிப்படுவதை பார்க்க முடியுது. இதை செய்பவர்களும் இல்லை இதை விரும்புபவர்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கும் தெய்வ கோபமானது வெளிப்பட்டு அவர் என்ன செய்றார், சிட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். என் அன்பு நம்ம இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையோ ஒரு மனிதனை மாத்திரம் நீங்க மையப்படுத்தாதீங்க. உடனே நம்முடைய வாழ்க்கையில சில பேரை கொண்டு, சில மனிதர்களை கொண்டு, சில ஊழியர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்திருப்பார் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை நாம் எப்படி அந்த காரியங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு மனிதர் முகாந்திரம் தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சொல்வதுதான் அது உண்மையான, அதாவது சிருஷ்டித்தவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவமா இருக்குமே தவிர, அங்க தெய்வத்தை விட்டு மனிதனை மாத்திரம் மையப்படுத்தும் போது நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், விக்கிரக ஆராதனை தன்மையோடலாக இருக்கிறோம். இந்த தன்மையை ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிப்பது கிடையாது. அதனால அந்த தன்மையை நமக்குள்ள மாற்றுவோம். நாம்
சிருஷ்டிகரை தொழுது கொள்வோம். சிருஷ்டித்தவைகளை அல்ல, சிருஷ்டிகரை தொழுது கொண்டு நாம் ஆராதிப்போம், அவரை கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அநேக நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில உங்களை மையப்படுத்துவதை விட்டு மனிதர்களுடைய பெயர்களை மையப்படுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இவர்களால் தான் எனக்கு நன்மை உண்டானது என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒரு மனிதனை மையப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது அது விக்கிரக ஆராதனை தன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்கள் முகாந்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனுஷனை மாற்றாதபடிக்கு, நாங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள இல்லாதபடிக்கு, ஆவியிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள என் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.